எதை கேட்டாலும் விசுவாசத்தினால் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஜெபத்துக்கு எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும் விசுவாசம் இருந்தால். விசுவாசம் இல்லைன்னா எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்காது. ஜெபங்கிறது ஒரு ரிலீஜியஸ் எக்ஸசைஸ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண நீ இப்படி தான் கேட்பாங்க. என்னெல்லாம் அந்த காலத்தில் பாஸ்டர் புள்ள வேறு. நான் எவ்வளோ நேரம் நீ ஜெபம் பண்ணுற டெய்லி சொல்லு பார்க்கலாம். நான் சும்மா விடுறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பெரிய இம்ப்ரெசிவாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் உண்மை எவ்வளோ உபவாசம் பண்ணுற நீ, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற நீ, விசுவாசத்தை பற்றி உனக்கு தெரியுமாப்பா? விசுவாசத்தினுடைய வியக்கத்தக்க வல்லமை நீ அறிஞ்சு வச்சிருக்கிறியா? விசுவாசம் இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? விசுவாசம் இருந்தால் பிரச்சனைகளை காலில் போட்டு மிதிக்கலான்னு தெரியுமா? விசுவாசம் இருந்தால் பயப்படுற காரியத்தின் மேலேயே நடப்பேன்னு தெரியுமா உனக்கு? விசுவாசம் இருந்தால் கரை சேரலான்னு தெரியுமா உனக்கு? யாரும் கேட்டதே கிடையாது. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, அதுதான் மதம். எத்தனை நாள் உபவாசம் இருந்தால் அதுதான் மதம். இயேசு போதிக்கிறது மதம் இல்லை, விசுவாசம். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணதுனால நாங்களும் என்ன பண்ணிட்டோம், இன்னிலேருந்து ஆண்டவரே 1 மணி நேரம் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டைமையே பார்த்துட்டு என்ன வாட்ச் ஓடலையா பார்த்தா அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது, இன்னும் ஓட மாட்டேங்குதுன்னு. என்ன 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டோமே, கடவுள்கிட்ட சொல்லியாச்சு, வாக்கு பண்ணி கொடுத்தாச்சு, 1 மணி நேரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டோம். ஐயோ ஆண்டவரே அப்படியே பார்த்துட்டு தோத்துறேன். விசுவாசம் ஒன்றும் இல்லை. இன்னும் 2 மணி நேரம் ஜெபிச்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா விசுவாசம் இல்லையே. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும்? அப்போ நான் சொல்கிறேன், விசுவாசம் என்கிறது ஒரு அபார சக்தி. இன்னும் கேட்டால் இந்த உலகத்தில் நாம் காண்கிற அத்தனை சக்திகளுக்கும் காட்டிலும் பெரிய சக்தி விசுவாசம் என்னும் சக்தி. இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை பிரமாணங்கள், இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா பவர்ஸ், சக்திகள் எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் தாயாக இருக்கிற அந்த விசுவாசம் என்னும் சக்தி, குட்டி போட்ட சக்திகள். இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபிசிக்ஸ் எல்லாம் படித்து நல்லா ஆராய்ஞ்சு இப்போ நியூக்ளியர் பவர்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? நியூக்ளியர் பவர்னாலே பயங்கரமான பவர். அது எத்தனையோ கண்ட்ரீஸில் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டிலாம் அதில் தான் ஓடுது. எவ்வளோ எனர்ஜி டேப் பண்ணுறாங்க அதுலேருந்து. கடவுள் பாருங்கள் எவ்வளோ வளத்தை வச்சுருக்கிறார் உலகத்தில், எவ்வளோ நன்மையான காரியங்களை உலகத்தில் வச்சுருக்கார். சிலர் அதை வச்சு பயமுறுத்தவும் செய்கிறோம். ஏன்னா பாவ உலகமாச்சே.